வணக்கம். இன்றைய நாளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாகவும் விரைவாகவும் மின்னல் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். மகாராஷ்டிராவில் உள்ள 288 தொகுதிகளில் 200க்கும் அதிகமான இடங்களை வென்று பாஜக கூட்டணி சாதனை படைத்துள்ளது. இதில் பாஜக மட்டும் 100க்கும் அதிகமான இடங்களை கைப்பற்றி அசத்தியுள்ளது. சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ் ஆகிய இரு பெரும் மாநில கட்சிகள் அணிகளாக பிரிந்து சந்தித்த இந்த முதல் சட்டமன்ற தேர்தலில் ஏக்நாத் ஷிண்டே, அஜித் பவார் தங்களுடைய பலத்தை நிரூபித்து காட்டியுள்ளனர். 50 இடங்களில் கூட வெற்றி பெற முடியாமல் காங்கிரஸ் கட்சியின் மகா விகாஸ் அகாடி கூட்டணி படுதோல்வியை சந்தித்துள்ளது. ஜார்க்கண்டில் காங்கிரஸ் JMM கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்துள்ளது. ஜார்க்கண்டில் உள்ள 81 தொகுதிகளில் பெரும்பான்மைக்கு 41 இடங்களில் வெற்றி பெற வேண்டும். இந்நிலையில் ஹேமந்த் சோரனின் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா காங்கிரஸ் கூட்டணி 50க்கும் அதிகமான இடங்களை கைப்பற்றி வெற்றி வாகை சூடியுள்ளது. அதிகபட்சமாக ஹேமந்த் சோரனின் கட்சி 30க்கும் அதிகமான இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. அங்கு பாஜக கூட்டணி 30 இடங்களில் கூட வெற்றி பெறவில்லை. இதன் மூலம் தேர்தல் கருத்து கணிப்புகளை ஜார்க்கண்ட் தேர்தல் முடிவு தவிடு பொடியாக்கியுள்ளது. மகாராஷ்டிராவில் நல்ல ஆட்சிக்கும் வளர்ச்சிக்கும் கிடைத்த வெற்றி என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி, பாஜக கூட்டணிக்கு வரலாற்று வெற்றியை கொடுத்த மக்களுக்கு நன்றி என்று குறிப்பிட்டுள்ளார். தங்கள் கூட்டணி மகாராஷ்டிரா மக்களுக்காக தொடர்ந்து உழைக்கும் என்று உறுதியளித்துள்ள பிரதமர், ஒன்றுபட்டால் இன்னும் உச்சத்தில் பறக்கலாம் என்று தெரிவித்துள்ளார். மேலும் ஜார்க்கண்டில் ஆட்சியை தக்க வைத்துள்ள JMM தலைமையிலான கூட்டணிக்கும் பிரதமர் மோடி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா தேர்தலில் பாஜக கூட்டணி வெற்றி பெற்றதை தொடர்ந்து தொண்டர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே இல்லத்திற்கு வெளியே குவிந்த தொண்டர்கள் ஒருவருக்கொருவர் இனிப்புகளை வழங்கியும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது ஏக்நாத் ஷிண்டே தனது குடும்பத்தினர் மற்றும் கட்சி நிர்வாகிகளுடன் வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டார். இதேபோல மேலதாளங்களுடன் தேவேந்திர பட்னாவிஸ் இல்லத்திற்கு வெளியே பாஜக தொண்டர்களும் பாராமதி தொகுதியில் அஜித் பவாரின் வெற்றியை வண்ண பொடிகளை பூசியபடி ஆடல் பாடலுடன் தேசியவாத காங்கிரஸ் தொண்டர்களும் கொண்டாடினர். ஜார்க்கண்ட் தேர்தலில் காங்கிரஸ் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கூட்டணி ஆட்சியை தக்க வைத்ததை தொடர்ந்து தொண்டர்கள் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர். ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அலுவலகத்தில் அக்கட்சியின் தலைவர்கள் இனிப்புகளை பரிமாறி மகிழ்ந்தனர். ஹேமந்த் சோரனின் மனைவி கல்பனா சோரனுக்கு மாலை அணிவித்து அக்கட்சி நிர்வாகிகள் கொண்டாடினர். இதேபோல் டெல்லியில் உள்ள காங்கிரஸ் அலுவலகத்திலும் காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் ஒருவருக்கொருவர் இனிப்புகளை வழங்கி ஜார்க்கண்ட் தேர்தல் வெற்றியை கொண்டாடினர். ஜார்க்கண்ட் மாநில வெற்றி மக்கள் ஆட்சிக்கும் மதசார்பின்மைக்கும் கிடைத்த மகத்தான வெற்றி என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை வெளியிட்டுள்ளார். அதில் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அனைத்து தடைகளையும் கடந்து வெற்றியை பதிவு செய்துள்ள ஹேமந்த் சோரன் மற்றும் இந்தியா கூட்டணி கட்சியினருக்கு வாழ்த்துக்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். அனைத்து தரப்பினரையும் அரவணைத்து செல்லும் ஹேமந்த் சோரன் தலைமையில் தாங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையை ஜார்க்கண்ட் மக்கள் தேர்தல் முடிவுகளின் மூலம் வெளிப்படுத்தியிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். வயநாடு இடைத்தேர்தலில் 4 லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் பிரியங்கா காந்தி வெற்றி பெற்றுள்ளார். முதன்முறையாக தேர்தல் அரசியலில் களமிறங்கிய பிரியங்கா காந்தி வயநாடு மக்களவை இடைத்தேர்தலில் சுமார் 6,22,338 வாக்குகளை பெற்றுள்ளார். கடந்த மக்களவை பொதுத் தேர்தலின் போது வயநாடு தொகுதியில் போட்டியிட்டிருந்த ராகுல் காந்தி 3,64,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார். தற்பொழுது இந்த இடைத்தேர்தல் மூலம் ராகுல் காந்தியை பிரியங்கா காந்தி முந்தியுள்ளார். வயநாடு மக்களுக்கு நன்றி தெரிவித்துள்ள பிரியங்கா காந்தி அவர்களின் பிரச்சனைகளுக்காக போராடுவேன் என்று உறுதியளித்துள்ளார். வயநாடு மக்களவை தொகுதியில் போட்டியிட்ட பிரியங்கா காந்தி 4 லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள பிரியங்கா காந்தி மக்களின் நம்பிக்கையையும் கனவுகளையும் உணர்ந்து அவர்களுக்காக செயல்படுவேன் என்று குறிப்பிட்டுள்ளார்.
மேலும் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களின் பிரச்சினைகளை தீர்க்க வேண்டியது தன்னுடைய கடமை என்றும், பெண்கள் அரசியலுக்கு தயக்கமின்றி வர வேண்டும் என்றும் கூறினார். வயநாட்டில் பிரியங்கா காந்தி வெற்றி பெற்றதில் பெருமை கொள்வதாக ராகுல் காந்தி கூறியுள்ளார். இதுகுறித்து எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் அவர் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் வயநாட்டில் உள்ள தனது குடும்பத்தினர் பிரியங்கா மீது நம்பிக்கை வைத்துள்ளனர் என்றும், பிரியங்காவின் மீது வைத்துள்ள நம்பிக்கையால் பெருமை அடைவதாகவும் தெரிவித்துள்ளார். வயநாடு தொகுதி மக்களின் முன்னேற்றத்திற்கு கலங்கரை விளக்கமாக பிரியங்கா காந்தி இருப்பார் என்றும் ராகுல் காந்தி உறுதிபட குறிப்பிட்டுள்ளார். வயநாடு இடைத்தேர்தலில் 4 லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் பிரியங்கா காந்தி வெற்றி பெற்றுள்ளார். வயநாடு மக்கள் வேட்பாளரை பார்க்காமல் சின்னத்தை பார்த்து வாக்களித்திருப்பதாக தோல்வியடைந்த பாஜக வேட்பாளர் நவ்யா ஹரிதாஸ் கருத்து தெரிவித்துள்ளார். வயநாடு இடைத்தேர்தலில் பிரியங்கா காந்தியை எதிர்த்து களம் கண்ட நவ்யா ஹரிதாஸ் 5 லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவினார். இந்நிலையில் தனது தோல்வி குறித்து கருத்து தெரிவித்துள்ள நவ்யா ஹரிதாஸ், வளர்ச்சியும் மத்திய அரசின் திட்டங்களும் தேவை வயநாடு மக்கள் கருதியதால் பாஜகவுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்றும் கூறினார். மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் தேர்தல்களில் 2.07% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தேர்தல் ஆணையத்தின் தரவுகள் மூலம் தெரிய வந்துள்ளது. மகாராஷ்டிராவில் 65% வாக்குகளும், 2 கட்டங்களாக நடைபெற்ற ஜார்க்கண்ட் தேர்தலில் 66 மற்றும் 68% வாக்குகளும் பதிவாகியிருந்தன. தற்போது தேர்தல் முடிவுகள் வெளியான நிலையில் மகாராஷ்டிராவில் நோட்டாவுக்கு 0.75% வாக்குகளும், ஜார்க்கண்டில் 1.32% வாக்குகளும் பதிவாகியிருப்பது தெரிய வந்துள்ளது. மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் தேர்தலில் முக்கிய வேட்பாளர்கள் பலரும் வெற்றியை பதிவு செய்துள்ளனர். மகாராஷ்டிராவில் கோப்ரி பச்பகாடி தொகுதியில் ஏக்நாத் ஷிண்டேவும், நாக்பூர் தென்மேற்கு தொகுதியில் தேவேந்திர பட்னாவிஸும் வெற்றி பெற்றுள்ளனர். பாராமதி தொகுதியில் அஜித் பவார் வெற்றி பெற்றுள்ள நிலையில் அவரை எதிர்த்து போட்டியிட்ட யுகேந்திர பவார் தோல்வியை சந்தித்துள்ளார். ஜார்க்கண்டில் பர்ஹைத் தொகுதியை ஹேமந்த் சோரன் தக்க வைத்துள்ள நிலையில் அவரது மனைவி கல்பனா சோரனும் காண்டே தொகுதியில் வென்றுள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் சயான் கோலிவாடா தொகுதியில் போட்டியிட்ட கேப்டன் தமிழ்ச்செல்வன் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளரை 7895 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தினார். இதே தொகுதியில் கடந்த 2014, 2019 ஆண்டு சட்டமன்ற தேர்தல்களில் பாஜக சார்பில் போட்டியிட்டு எம்எல்ஏவான கேப்டன் தமிழ்ச்செல்வன் தற்பொழுது தொடர்ந்து 3வது முறையாக வெற்றி பெற்று அசத்தியுள்ளார். தமிழ்நாட்டின் புதுக்கோட்டை மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்ட தமிழ்ச்செல்வன் மகாராஷ்டிராவில் வார்டு கவுன்சிலராக இருந்து எம்எல்ஏவாக ஆனவர் என்பது குறிப்பிடத்தக்கது. (2026) ஆட்சியில் பாஜக பங்கு பெறும் என்று தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், மகாராஷ்டிராவில் பாஜக கூட்டணிக்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி பாரத தேசம் முழுவதும் உள்ள கருத்து என்று எடுத்துக்கொள்ளலாம் என்றார். மகாராஷ்டிரா வெற்றி சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த வெற்றி என்றும் கூறினார். தமிழகத்தில் நாளை மறுநாள் 4 மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக 25ஆம் தேதி மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர் ஆகிய 4 மாவட்டங்களில் மிக கனமழையும், கடலூர், அரியலூர், சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தமிழகம் முழுவதும் வாக்காளர் பட்டியலில் திருத்தம் இன்றும் நாளையும் சிறப்பு முகாம் நடைபெறுகிறது. சுமார் 68,000 வாக்குச்சாவடி மையங்களில் சிறப்பு முகாம் நடைபெற அனைத்து ஏற்பாடுகளையும் தேர்தல் ஆணையம் செய்துள்ளது. இந்த சிறப்பு முகாமில் 18 வயது நிறைவடைந்தவர்கள் மற்றும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாதவர்கள் மற்றும் பெயர் நீக்கம் திருத்தம் செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக கரைவேட்டி வழங்கி எஸ்பி வேலுமணியை வரவேற்ற காட்சிகளை நயினார் நாகேந்திரன் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவு செய்துள்ளார். நெல்லையில் நடைபெற்ற அதிமுக கள ஆய்வுக் கூட்டத்திற்கு வருகை தந்த முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்பி வேலுமணி கூட்டத்திற்கு பின் நெல்லை சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற பாஜக குழு தலைவருமான நயினார் நாகேந்திரன் இல்லத்திற்கு சென்றார். அவரை அதிமுக கொடிக்கரை கொண்ட வேட்டி அணிவித்து நயினார் நாகேந்திரன் வரவேற்றார். ஆட்சியில் யாருக்கும் திமுக பங்கு வழங்கியது கிடையாது என்று அமைச்சர் ஐ. பெரியசாமி தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் ஒன்றியம் பிள்ளையார்நத்தம் ஊராட்சியில் கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி இதனை தெரிவித்தார். இங்கு கூட்டணி ஆட்சி நடைபெறவில்லை என்றும் திமுக ஆட்சிதான் நடைபெறுகிறது என்றார். தொடர்ந்து பேசிய அவர் போதைப்பொருள் நடமாட்டத்தை தடுக்க அரசு உடனடி நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் கூறினார். அமைச்சர் பொன்முடி கூறியதை குறையாக எடுத்துக்கொள்ள முடியாது என்று அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். சென்னை பாடியில் சபரிமலை ஐயப்ப பக்தர்களுக்கு வழங்குவதற்காக 5 லட்சம் பிஸ்கட் பாக்கெட்டுகளை அனுப்பி வைக்கும் வாகனங்களை அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் கோயில் யானைகள் குறித்து அமைச்சர் பொன்முடி கூறியதை குறையாக எடுத்துக்கொள்ள முடியாது என்று தெரிவித்தார். 2026 சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். திமுக சட்டத்துறை மேற்கு மண்டலத்திற்கு உட்பட்ட திமுக வழக்கறிஞர் அணி ஆலோசனைக் கூட்டம் கோவையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய மின்சார மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் கோவையில் உள்ள 10 தொகுதிகளையும் வென்றெடுப்போம் என்று சூளுரைத்தார். பக்ரைன் நாட்டு கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள இடிந்த கரையைச் சேர்ந்த 28 மீனவ குடும்பங்களுக்கு சபாநாயகர் அப்பாவு அரசின் நிதி உதவியை வழங்கினார். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக செப்டம்பர் 11ஆம் தேதி பக்ரைன் நாட்டு கடலோர காவல் படையால் அவர்கள் கைது செய்யப்பட்டனர். மத்திய மாநில அரசுகள் எடுத்த நடவடிக்கையின் காரணமாக அவர்களின் சிறை தண்டனை 3 மாதமாக குறைக்கப்பட்டது. இந்நிலையில் அவர்களின் குடும்பத்திற்கு நிவாரணத் தொகையை சபாநாயகர் அப்பாவு வழங்கினார். நாகையில் மழையில் நனைந்த நெல்மணிகளை காய வைக்கும் பணியில் விவசாயிகள் ஈடுபட்டனர். கடந்த சில நாட்களாக பெய்த மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த குறுவை பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி நெல்மணிகள் முளைக்க தொடங்கியது. வருகின்ற 26ஆம் தேதி கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் விவசாயிகள் அவசரமாக குறுவை அறுவடை பணிகளை இரவு பகல் பாராமல் மேற்கொண்டு வருகின்றனர். தேனியில் தொடர் மழையால் மானாவாரி விவசாயத்தில் வெள்ளைச்சோளம் அமோக விளைச்சலுடன் அறுவடைக்கு தயாராகி வருகிறது. பெரியகுளம் பகுதியில் வெள்ளைச்சோளம், இரும்புச்சோளம், எல், பச்சை பயிறு, தட்டை பயிறு, கேழ்வரகு போன்ற தானியங்களை விவசாயிகள் அதிக அளவில் பயிரிட்டுள்ளனர். இந்நிலையில் 90 நாள் பயிரான வெள்ளைச்சோளம் நல்ல மழை காரணமாக நல்ல விளைச்சல் கண்டுள்ளது. கனமழையால் கரம்பக்குடி அருகே 200 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்ததால் விவசாயிகள் வேதனையடைந்தனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் கனமழை காரணமாக விவசாய நிலங்களில் தண்ணீர் புகுந்து நடவு செய்யப்பட்டிருந்த 200 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின. எனவே சேதமடைந்த பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும், வடிகால் வசதியை முறையாக செய்து கொடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர்.
பல்லடம் அருகே எண்ணெய் குழாய் பதிக்கும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 2002ஆம் ஆண்டு எண்ணெய் குழாய் பதிக்கும் திட்டம் இருகூர் முதல் கர்நாடக மாநிலம் தேவனக்கொண்டி வரை இரு மாநில அரசின் ஒப்புதலோடு கொண்டு செல்லப்பட்டது. இந்நிலையில் இருகூரில் இருந்து முத்தூர் வரை சுமார் 70 கிலோமீட்டர் தூரம் விளைநிலங்களின் வழியே குழாய் அமைக்கப்பட்டு வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் காத்திருப்பு மற்றும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேதாரண்யம் அருகே அலைகள் இன்றி ஏரி போல மாறிய கடலால் மீனவர்கள் அச்சமடைந்தனர். நாகை மாவட்டம் கோடியக்கரையில் அக்டோபர் முதல் மார்ச் மாதம் வரை மீன்பிடி காலம் என்பதால் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவர்கள் குடும்பத்துடன் இங்கு வந்து தங்கி மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர். இந்நிலையில் புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக கோடியக்கரை கடற்கரை பகுதி அலைகள் இன்றி ஏரி போல அமைதியாக காட்சியளித்தது. நாகை அருகே கடலில் இருந்த அனைத்து விசைப்படகு மீனவர்களும் கரை திரும்பியதாக மீன்வளத்துறையினர் தெரிவித்துள்ளனர். வங்கக்கடலில் ஏற்பட்ட காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் நாகை மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டது. மேலும் கடலுக்கு சென்ற மீனவர்கள் 23ஆம் தேதிக்குள் கரை திரும்ப வேண்டும் என்று அறிவித்திருந்த நிலையில் அனைத்து விசைப்படகு மீனவர்களும் பத்திரமாக கரை திரும்பியதாக மீன்வளத்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதனால் 5வது நாளாக 3000த்திற்கும் மேற்பட்ட படகுகள் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. கன்னியாகுமரியில் சூரிய உதயத்தை காண சுற்றுலா பயணிகள் மற்றும் ஐயப்ப பக்தர்கள் அதிகளவில் குவிந்ததால் கடற்கரை பகுதியில் திரும்பிய பக்கமெல்லாம் மக்கள் தலைகளாக காணப்பட்டது. முக்கடலும் சங்கமிக்கும் கடற்கரை திடலில் அமர்ந்து சூரிய உதயத்தை கண்டு ரசித்தும் தங்களது செல்போனில் புகைப்படம் எடுத்தும் மகிழ்ந்ததோடு கடலில் குளித்தும் அவர்கள் குதூகலம் அடைந்தனர். இதேபோல் அதிகளவில் சுற்றுலா பயணிகள் வருகை தந்ததால் வியாபாரிகளும் உற்சாகமடைந்தனர். தாய்லாந்திலிருந்து விமானத்தில் சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. பாங்காங்கில் இருந்து சென்னை விமான நிலையம் வந்தடைந்த விமான பயணிகளிடம் சுங்கத்துறை அதிகாரிகள் வழக்கமான சோதனை மேற்கொண்டனர். அப்போது பெண் பயணி ஒருவர் வைத்திருந்த பையில் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான 3 கிலோ உயர் ரக கஞ்சா போதைப்பொருள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து கஞ்சாவை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அப்பெண்ணிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். காங்கேயம் பகுதியில் கடந்த 6 மாதங்களில் தெருநாய்கள் கடித்து உயிரிழந்த 400 ஆடுகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் போராட்டம் நடத்தினர். திருப்பூர் மாவட்டம் மூலனூர், குண்டடம் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 6 மாதங்களில் தெருநாய்கள் கடித்து 400க்கும் மேற்பட்ட ஆடுகள் உயிரிழந்ததாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். எனவே தெருநாய்களை கட்டுப்படுத்த வேண்டும், இறந்த ஆடுகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி விவசாயிகள் கால்நடைகளுடன் திருப்பூர் ஆட்சியர் அலுவலகத்தில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் பேரூராட்சியில் தூய்மை பணியாளர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இங்குள்ள 15 வார்டுகளில் 20,000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 6 மாதத்திற்கு முன்பு தூய்மை பணியில் இருந்து நிறுத்தப்பட்ட சுமதி என்ற பணியாளருக்கு மீண்டும் பணி வழங்கப்பட்டதுடன் அவருக்கு தனிப்பட்ட வார்டு வழங்கியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மற்ற தூய்மை பணியாளர்கள் வாலாஜாபாத் பேருந்து நிலையம் அருகே போராட்டத்தில் ஈடுபட்டனர். டெல்லியில் நாளுக்கு நாள் மோசமடைந்து வரும் காற்றின் தரத்தால் பொதுமக்கள் பல்வேறு பாதிப்புகளுக்கு ஆளாகி வருகின்றனர். கடந்த 24 மணி நேரத்தில் காற்று தர குறியீடு 420ஆக பதிவாகியுள்ளது. காற்றின் தரம் கடுமையான பிரிவில் இருந்ததால் பல்வேறு பகுதியில் புகை மண்டலம் போல காட்சியளித்தது. மேலும் இதன் காரணமாக சுவாச பிரச்சினை, சரும நோய்கள் உள்ளிட்ட பல்வேறு பாதிப்புகளுக்கு பொதுமக்கள் ஆளாகி வருகின்றனர்.